ட்ரம்பை விடமாட்டோம், ஈரான் கடும் எச்சரிக்கை. ட்ரம்பின் பதில் என்ன? மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் தொடர்ந்து தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஈரானின் முக்கிய பாதுகாப்பு ஆலோசகரான அலி லாரிஜானி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் மத்திய கிழக்கில் பெரிய போருக்கு துவக்கமாக அமைந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் பழிவாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் அரசு தொலைக்காட்சியில் பேசிய அலி லாரிஜானி, எங்கள் தலைவரின் ரத்தத்திற்கு பழிவாங்காமல் நாம் நிற்க மாட்டோம், ட்ரம்ப் செய்த செயலுக்கான விலையை கட்ட வேண்டும் என்று கூறினார். மேலும் ட்ரம்பை தங்களால் எளிதாக விட முடியாது, அவர் செய்த செயலுக்கு அவர் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும். 1000க்கும் மேற்பட்ட தங்கள் மக்கள் உயிரிழந்துள்ளனர், இது சாதாரண விஷயம் அல்ல என்றும் லாரிஜானி தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த டொனால்டு டிரம்ப் லாரிஜானியின் கருத்துக்களை முழுமையாக நிராகரித்தார். அவர் யார் என்று கூட தமக்கு தெரியாது, அவர் என்ன சொல்கிறார் என்பது தமக்கு பொருட்டல்ல என்றும் டிரம்ப் பதிலளித்தார். அதே நேரத்தில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் தொடரும் என்றும் ஈரான் இறுதியில் நிபந்தனை இல்லாத சரணாகதி ஏற்க வேண்டியிருக்கும் என்றும் டிரம்ப் தெரிவித்தார். இதற்கிடையில் ஈரான் அதிபர் மசூத் பெஷேஷ்கியான் போரின் பின்னர் ஏற்பட்ட பதற்றம் குறித்து அண்டை வளைகுடா நாடுகளிடம் வருத்தம் தெரிவித்துள்ளார். ஆனால் ஈரான் அண்டை நாடுகளை தாக்கவில்லை, மாறாக அமெரிக்க ராணுவ தளங்களை மட்டுமே குறிவைத்ததாகவும் அவர் கூறினார். இதனால் மத்திய கிழக்கில் நிலைமை மேலும் மோசமடையும் அபாயம் இருப்பதாக உலக நாடுகள் கவலை தெரிவித்து வருகின்றன. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.